ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டாலே போதுங்க, எங்கள் வீட்டுக்கார கையிலேயே பிடிக்க முடியாது. முதல் வேலையாக மீன் மார்க்கெட்டில் போய் என்னென்ன மீன்லாம் வந்திருக்குன்னு பார்ப்பாங்க. பிடிச்ச மீனாக இருந்தது அப்படின்னா அது எவ்வளோ விலையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு உடனே வாங்கிடுவாங்க. பிடிச்ச மீன் இல்லைனாலும் கூட ஏதாச்சும் ஒரு மீன் கண்டிப்பாக வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஸோ ஞாயிற்றுக்கிழமைனாலே மீன் தான். அன்னைக்குன்னு பார்த்து வஞ்சரம் நல்லா பெரிய பெரிய ஸ்லைஸாக வச்சுருக்க இவர் விடுவாரா? பார்த்த உடனே அல்வா மட்டும் தூக்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்த கையோடையே நல்லா கழுவி மஞ்சள்தூள் உப்பு போட்டு நல்லா கழுவி உடனே மசாலாவை தடவி ஃப்ரிட்ஜில் வச்சாச்சுங்க. வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போல்லாம் பொரிச்சிக்கலாம். குட்டி பையனுக்கும் மீன் கொடுத்து பழக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு லைட்டாக மசாலா தடவி ஒரு மீன் மட்டும் வச்சுருந்தேன். பொதுவாகவே இந்த வஞ்சரம் மீனில் அவ்வளோவா முள் இருக்காது பார்த்தீங்களா, அதனால குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரை யாருனாலும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வாழ்நாள்லேயே அதுதான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பெரிய வஞ்சரம் மீன் சாப்பிடுது. இதெல்லாம் போக என் பையன் கொடுத்த ரியாக்ஷன் தான் ஹைலைட்டு. டே, இவ்வளோ நாளும் கூழும் கஞ்சியுமா கொடுத்துருந்தீங்களே, இதெல்லாம் எங்கடா ஒழிச்சு வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு.